உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 17 தொகுதிகளுக்கு இந்த ஃபேஸில் எலெக்ஷன் நடந்தாலும் இதனால் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் 250. அதாவது இவிஎம் முறையாக எங்கேயுமே வேலை செய்யலை, நிறைய இடத்துல குளறுபடியாக இருக்குது. சில கும்பல்கள் ஒவ்வொரு பூத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு ஓட்டு போட விடாமல் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு வந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓட்டு போடுற வாக்காளர்கிட்ட நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் போடணும், நீங்கள் இதுக்கு தான் அழுத்தணும்னு ஓவர் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி போட்டியிடுற ரேபரேலி தொகுதியில் மட்டும் 2 டஜன் இவிஎம் மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்கிறதுக்கான முகாந்திரம் என்ன? வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே உடனே ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கேன், அதை விட்டுட்டு ஏன் இன்னும் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்ட்டு 4வது ஃபேஸ் முடிஞ்சப்பயே ஒரு கேள்வியை கேட்டுச்சு. ஆனால் 5வது ஃபேஸ் வாக்குப்பதிவு முடிஞ்சும் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை இது வரைக்குமே சொல்லலை. டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். மே 20ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷனோட 5th ஃபேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஃபேஸ் ஏன் முக்கியமானதுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ராகுல் காந்தி போட்டியிடுற ரேபரேலி தொகுதி, காங்கிரஸ் குடும்ப தொகுதியான அமேதி, அயோத்தி ராமர் கோவில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதி போன்ற முக்கிய தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 17 தொகுதிகளுக்கு இந்த ஃபேஸில் எலெக்ஷன் நடந்தாலும் இதனால் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் 250. அதாவது இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதிர்கட்சியான காங்கிரஸும் சமாஜ்வாடியும் வேறு கட்சிகள் எதுவும் சொல்லலை, பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு. அப்படி என்ன இந்த தேர்தலில் குளறுபடி நடந்திருக்கு, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபைலான 250 கம்ப்ளைண்ட்ஸில் 100க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இவிஎம் மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்குங்கிறது அடிப்படையில் வந்திருக்கு. அதாவது இவிஎம் முறையாக எங்கேயுமே வேலை செய்யலை, நிறைய இடத்துல குளறுபடி ஆகிருக்கு. 50 கம்ப்ளைண்ட்ஸ் சம்மந்தமே இல்லாத ஆட்கள், அதாவது ஓட்டு போடுற வாக்காளர்கள், பூத்து பணியாளர்களை தாண்டி சில கும்பல்கள் ஒவ்வொரு பூத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு ஓட்டு போட விடாமல் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு வந்திருக்கு. மேலும் ப்ராப்பராக ஐடி கார்டு எங்கேயுமே செக் பண்ணல, சில பேர் பூத்தையே கேப்சர் பண்ணிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓட்டு போடுற வாக்காளர்கிட்ட நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் போடணும், நீங்கள் இதுக்கு தான் அழுத்தணும்னு ஓவர் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நிறையா ஃபேக் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க, ஆல்டர்னேட்டிவான ஐடிஸ் கொண்டு வந்திருக்காங்க, மொத்தத்தில் பூத்தையே ரணகலமாக்கியிருக்காங்க. இதனாலேயே பல இடங்களில் போலிங் ஸ்லோவாகி மக்கள் ஓட்டு போட முடியாமல் வீட்டுக்கே செல்கிற நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு ஊபியோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நவ்தீப் ரின்வா இவ்வாறு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி என்ன குற்றம் சாட்டுதுன்னா, ராகுல் காந்தி போட்டியிடுற ரேபரேலி தொகுதியில் மட்டும் 2 டஜன் இவிஎம் மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. இது மூலயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒன்று, அது வரைக்கும் பதிவான ஓட்டெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு புதிய இவிஎம் கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது மூலியமாகவே போலிங்கை ஸ்லோ பண்ணி வாக்காளர்களை வாக்கே செலுத்த விடாமல் முயற்சிக்கிறீங்களான்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது. இதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்கிறதுக்கான முகாந்திரம் என்ன? அங்கங்கே ஒரு சில டெக்னிக்கல் மிஸ்டேக் நடந்திருக்கிறதா இதை டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் சில பகுதிகளில் மொத்தமாகவே 4 விவிபேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். விவிபேட்டுக்கும் வாக்குப்பதிவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வாக்குப்பதிவுங்கிறது கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவாகுது, அதுக்கும் விவிபேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் மோக் டெஸ்ட்டில் ஒரு 20க்கும் மேற்பட்ட வாக்கு இயந்திரங்களை டெஸ்ட் பண்ணி மாற்றினோம். இதெல்லாமே நீங்கள் உண்மையிலேயே மாற்றினதாக சொல்லி ஒரு நரேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. இது எந்த விதத்துலேயும் சரியாக இருக்காதுன்னு சொல்லுது எலெக்ஷன் கமிஷன். இந்த ஒரு ஃபேஸில் மட்டும்தான் பிரச்சனையா? இது வரைக்கும் 4 ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 4 ஃபேஸுமே யூபியில் தேர்தல் நடந்துச்சு. ஒவ்வொரு ஃபேஸ்லேயுமே 100லேருந்து 150 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அல்டிமேட்டாக எதை சொல்லுதுன்னா, ஒரு சில கட்சிகள் பூத்தையே கேப்சர் பண்ணிடுறாங்க, இங்கே எங்கே டெமோக்ரஸி இருக்குது, வாக்காளர்கள் சுதந்திரமாக தங்கள் வாக்கை பதிவு பண்ண முடியுதான்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தேர்தலில் நடக்கும் தவறுகள், குளறுபடிகள். ஆனால் தேர்தல் ஆணையமே இந்த எலெக்ஷனில் தொடர்ந்து ஒரு தவறை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது மொத்தமாக இது வரைக்கும் 5 ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 ஃபேஸ் மீதம் இருக்குது. இந்த 5 ஃபேஸ்லையும் இத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்குன்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்லுதே தவிர, அந்த இத்தனை சதவீதம் எத்தனை வாக்குகள்னு இது வரைக்குமே சொல்லலை. இது ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றமே பதிவான வாக்குகளை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம், வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே உடனே ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கேன், இத்தனை % மக்களில் இத்தனை வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு ஏன் இன்னும் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்ட்டு 4வது ஃபேஸ் முடிஞ்சப்பயே ஒரு கேள்வியை கேட்டுச்சு. ஆனால் 5வது ஃபேஸ் வாக்குப்பதிவு முடிஞ்சும் வெறும் % தான் இவங்க சொன்னாங்களே தவிர வாக்குப்பதிவு எண்ணிக்கையை இது வரைக்குமே சொல்லலை. இதெல்லாம் எதை காட்டுது? ஒரு சைடு வாக்குப்பதிவில் குளறுபடிகள், ஒரு சைடு அந்த வாக்குப்பதிவு முறையாக நடந்துச்சா அதோட டேட்டா என்னன்னு சொல்கிறதுல குளறுபடிகள். ஒரு கட்டத்தில் இந்த டெமோக்ரஸி, அதாவது தேர்தல் ஜனநாயகம் என்பது முறையாகத்தான் பயணிக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படும் அளவுக்கு தான் இவர்கள் நடவடிக்கை
நடவடிக்கை எல்லாம் இருக்குது. நன்றி.